கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். இங்க ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம். அருமையிலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசனம் முழுமையாகுமே இயேசு கிறிஸ்து பிறப்பையும் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து அடைய போகிற பாடுமரணத்தையும் சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம், தேவ திட்டத்தையும் தெளிவாய் அந்த 66 அதிகாரங்களையும் சொல்லியிருக்கதே வாசிக்க முடியும். நீ ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, பாடுமரணம், அருமையிலே ஜீவனை கொடுக்கிற காரியங்கள், உயிர்த்தெழுதல், ஆளுகை, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான காரியங்களை விளக்கி சொல்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த 25வது அதிகாரத்தின் முதல் வார்த்தையை பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். முதலாவது சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிற நாட்கள் உலகம் முழுவதும். நான் அன்றைக்கு முதல் நாளே சொன்னேன், முதல் வாரமே சொன்னேன், அனுதினமும் இயேசுவின் பிறப்பு, அனுதினமும் இயேசுவின் பாடுமரணம், அனுதினமும் இயேசுவின் உயிர்த்தெழுதல், அனுதினமும் இயேசுவின் வருகை எதிர்ப்பு நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அதனால் இந்த காரியம் இயேசு மரணத்தை ஜெயமாய் விளங்கிவிட்டார். மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஐயோ நான் சாக போகிறேன்னு சொல்கிற வார்த்தை அவரையும் அவருடைய பாடுமரணத்தையும் அவர் நமக்காக செய்து முடித்த சகலவற்றையும் மறுதளிக்கிற காரியம். நமக்கு எத்தனையோ பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், பல்வேறு விதமான காரியங்கள் வரலாம். எல்லாவற்றையும் ஜெயமாய் விளங்குவதற்காகத்தான் நமக்கு முன்னாடி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தையும் சாபத்தையும் நமக்கு இருக்கிற சகல காரியத்தையும், பாவத்தின் சம்பள மரணம் என்கிற அந்த அவருடைய மரணத்தினாலே, சரீர மரணத்தினாலே நமக்காக ஜெயித்து ஜெயஸ்தம்பத்தை நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற நாட்களில் உலகத்தில் பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். சொல்லப்போனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி கண்ணீரின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகலாம். இயேசுவானவரே சொல்லிவிட்டார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை எனவே நீங்களோ ஜெயிப்பேன் சொல்ற மட்டும் கை வைத்து ஒரு இல்லையா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இது இந்த மொத்த செய்தியின் முழு தலைப்பு மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. அது இன்றைக்கு நான் சொல்லுகிற, இன்றைக்கு பிரசங்கிக்கிற செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இன்றைக்கி செய்தியின் தலைப்பு என்ன? செய்தியின் தலைப்பு என்ன? எல்லாரும் வாயத்தது சொல்லுங்க. என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்னை கண்ணீர் விட பண்ணுகிற எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனையும் துடைத்து விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு செய்தி. சங்கீதக்காரர் சொல்கிற 116வது சங்கீதத்தில் 8வது வசனம், 116:8. இன்னொருத்தர் 56:8. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. ம் 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 பிரைஸ் தி லார்ட். 8வது பார்க்கிறோம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அங்கே வாசிக்கிறோம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும். செய்தியின் முதல் தலைப்பு சொல்லுக்கு மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு விளங்குகிற காரியத்தை சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணமாக இருக்கிற அக்கனியும் கந்தம் பெறுகிற அந்த நரகத்திற்கும். பிரைஸ் தி லார்ட். சரீர மரணம் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அதன் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் சகல மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் மரணம் என்கிற ஒரு மரணம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமலை இயேசு கிறிஸ்துவை நம்பாதபடி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாமல், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல், ஆத்துமை மீட்பை பெறாமல்
மனசு மாமிச விரும்பினபடி வாழ்கிறவர்களுக்கு அந்த 2ஆம் மரணம் அக்கினி கடல் ஆயத்தமா இருக்கிறது. அதற்கு நான் உன்னை என்ன செய்வேன், தப்புவிப்பேன் சொல்றார். அங்க என் ஆத்துமாவே 7ஆம் வசனத்தில் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கு, அந்த மரணத்துக்கும். அடுத்து என் கண்ணை, இந்த உலகத்தில் எத்தனை கண்ணீருக்கும் என்ன செய்வாராம், என் காலை இடதலுக்கு தப்பு வைக்கிறது. 3 காரியத்திலும் தேவன் தப்பு வைக்கிறார். இப்போ இன்றைக்கு செய்தி என்ன சொன்னால், என் கண்ணீரை என் தேவன் என்ன செய்வார், துடைப்பார். அதுதான் இந்த சரீர பிரகாரமான அல்லது உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஐயா இதோட முடியலை, மரித்த பிற்பாடும் நீங்கள் நிரந்தரமாக கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இராதபடிக்கு பிரைஸ் தி லார்ட் நித்தியானந்த பேரின்ப பாக்கியம் என்று சொல்கிற அந்த நித்திய சந்தோஷத்தை, அந்த நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு சொத்தாக தருவதற்கு அன்றைக்கும் நிரந்தரமாய் கண்ணீரை துடைப்பார். சத்தமா நிலையிலே சொல்லுங்களேன். உலகத்தில் வாழ்கிற காலத்திலும் உங்கள் கண்ணீர் என்ன செய்வார், துடைப்பார். உயிரோடு இருக்கிற காலத்தில், சரீரத்தில் உயிரோடு இருக்கிற காலத்தில். இந்த சரீரம் மரித்த பிற்பாடோ அருமையிலே நித்திய நரகமா நித்திய மோட்சமா அப்படின்னு பார்க்கிறோம். ரோமர் 6:22-23 வாசிக்கிறோம். அருமையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பாவத்தை குற்றத்தை அறிக்கையிட்டு அடிமைகள் ஆனதினால என்னதான், ஆமா. அடுத்து 23 வாசிக்கிற பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன். அதே மாதிரி நித்திய நரகம். அப்ப நித்திய நரகத்தில் இருக்கிறவர்கள் என்னாலும் கதறிக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டு பாடுமனத்துக்கு சொந்தக்காரர்களாகி அவருடைய பாடுமனத்துக்கோ அவருடைய இரத்த சொந்தத்திற்கோ அவர் உங்களுக்காக பலியானரே, அதற்கு உங்களை அர்ப்பணித்து பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதலையும் அறிக்கையிட்டு, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், தவறுகிறவன், மீறுகிறவன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, நான் உங்களுடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன், உண்மையும் உத்தமத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்புரவாகி தேவனோடு கூட இருப்பீர்களானால் இம்மையிலும் கண்ணீரை துடைப்பார், மறுமையிலும் கண்ணீரை துடைப்பார். இதோடு கூட செய்தி முடிஞ்சிருச்சு. ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோதான் செய்தி, வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தான் கொஞ்சம் மெருகூட்டின மாதிரி அது இது மாதிரி சொல்கிறோமோ ஒழிய செய்தி இதுதான். ஒத்துக்கொள்ளுங்க. சத்தம் வர இல்லையா சொல்லுங்களேன். போதுமா, ஆத்துமா போட்டுருவோமா? ஆமாம், இதுதான் செய்தி. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாகத்தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேலே என்ன செய்தார், விளப்பணிய. வாசிங்க 4ஆம் வசனம் முதல் 53 4ஆம் வசனம் முதல். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். போதும். இப்போ அடுத்த வருஷம் வாசங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். போதும். இப்போ இங்க பார்க்கிறோம், நான் சொன்ன சத்தியம் இருக்கு. இம்மைக்குரிய வேதனையை மாற்றிருக்கிறார், மகிமைக்குரிய வேதனையை என்ன செஞ்சுக்கிறாரு, மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த சத்தியத்தில் சரியாக நாங்கள் அர்ப்பணித்தா போதும். நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே வந்த வண்ணமாக இருந்த வண்ணமாக போகிறத விட இந்த ஒரு சின்ன வார்த்தையை உங்களுக்கு மையக்கருத்தாய் வைத்துக் கொள்ளுங்க. என் குற்றங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா, அக்கிரமங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா, அநியாயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா, என்னுடைய மீறுதல் மாற்றப்பட்டிருக்கிறதா, என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறனா, அவைகள்லாம் இருந்தால் கண்ணீர் தான். அதுக்காக இயேசு பாடுபட்டார், அதுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார், அதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அதற்காக உயிரை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாடுமரணத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த கர்த்தருடைய பந்தி.
அப்படி சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறான்னு சொன்னாரே, அதை நினைவு கூறுகிறது தான் அந்த கர்த்தருடைய பந்தி. இப்போ கர்த்தருடைய பந்திக்கு நிறைய போக போகிறோம். நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? கண்ணீர் துடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? உண்மையாய் வேதத்தில் வாசிக்கிற உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, பணத்தில் உண்மையாக இருக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும், இதில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிறதுல நீ உண்மையாக இருக்கணும். பாவத்தை அறிக்கை எடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? அக்கிரமத்தை விட்டு விலகிறதுல எப்படி இருக்கணும்? அநியாயத்தை விட்டு விலகிறதுல எப்படி இருக்கணும்? ஆமாம், ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம் உண்மையாக இருக்குமானா உத்தமனுக்கு அவர் எப்படி இருப்பார்? துணையார். அவர் நம்ம எங்கேயும் கிடையாது, யாரும் கிடையாது, நம்ம தான் காரியம். நம்ம கண்ணீர் துடைக்கப்பட அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் அருமையிலே அதை சுதந்திரிக்க வேண்டியதான் நம்முடைய காரியம். சங்கீத 56:8 சொல்லுகிறார், தேவரே என் அலைச்சல்கள் என்ன இருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் என்ன இருக்குது, உடைய துருத்தியில் இருக்கிறது, கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், என் கண்ணீர், என் வேதனை, என் பிரச்சனை, என் கஷ்டம், என் தோல்வி யாருக்குமே தெரியாது. கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. இவரே ஆக்கிய சொல்கிற, அவருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது, ஒன்றும் மறைவாக இல்லை. அதனால் உங்கள் குற்றங்களும் பாவங்களும் அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை தெரியும், உங்கள் தேவை தெரியும், உங்களுடைய பிரச்சனை தெரியும், உங்களுடைய அங்கலாய்ப்பு தெரியும், உங்களுடைய அலங்கோலமான காரியம் தெரியும், அவலட்சணமான காரியமும் தெரியும், நீங்கள் ஆண்டவருக்காய் படுகிற எல்லா பிரயாசங்களும் தெரியும். எவ்வளவாய் உங்களை பரிசுத்தப்படி கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவாய் பக்தி வரைக்கமாய் பரிசுத்தமாய் வாழுகிறீங்க என்பதும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாகத்தான் அவர் கண்ணீரை அனுபவிச்சார். எங்கே அனுபவிச்சாரு? எங்க அனுபவிச்சார்? கெத்செமனியில் மட்டும் இல்லை, வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 ஒரு தனி மனிதனுக்காக கண்ணீர் விட்டார், ஒரு பட்டணத்துக்காக கண்ணீர் விட்டார், அகில உலகத்துக்காக கண்ணீர் விட்டார். 11:32 முதல் 35 வரைக்கும் கொஞ்சம் வேகமா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அடுத்த வருஷம் அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். அவர்களில் சிலர் போதும். அங்கே வாசிக்கிற 35 இயேசு கண்ணீர் விட்டார். அங்கே பார்க்கிற 33 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இப்போ 35 இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மார்த்தாள் மரியாள் அழுகிறதையும் அருமையிலே இயேசு என்ன செய்தாராம்? அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டார். அப்படி இருக்க நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீரை இயேசு காண்பாரா காண மாட்டாரா? அப்படி சொல்றதுக்கு மட்டும் ஒரு இல்லையே சொல்லுங்களேன். பெரிய இழப்பு, தாங்க முடியாத இழப்பு இது. அவளுக்கு ஒரே சகோதரன் தான், மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகள். அவன் தான், லாசர் தான் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தாள். அந்த சகோதரன் மரித்து போனான். வேறு ஆண் துணை இல்லை, வேறு நிவாரணம் இல்லை. என்னை கேட்பீர்களானால் ஒருவேளை அவன் தான் சம்பாதிச்சு இவங்களை காப்பாற்றிருக்கலாம், அவன் தான் இவங்களுக்கு ஆதரவாய் அனுகூலமாய் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவன், அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அடுத்து ஒரு சகோதரன் என்று ஒன்றுமில்லை. ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல அவர்களை வேற வாய்ப்பே இல்லை. அப்போதான் மார்த்தாளும் மரியாளும் அழுகிறார்கள். அவர்கள் அழுகிறதை பார்த்து யூதர் குலமே, யூதர்கள் அவர்களை சிறையித்த யூதர்களாக நினைச்சாங்க, அழுகிறாங்க. இந்த அழுகையை அங்கே வாசிக்கிறோம்.
அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது, அவர் தெய்வம், அவர் பூரண மனுஷன், கண்டபோது பரவாயில்லப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொன்னாரா? என்ன செஞ்சாரா? ஆவியிலே கலங்கி துயரமடைஞ்சிட்டாருங்க. 35 வாசிக்கிறோம், துயரமடைந்து அவரும் அழுதார். அவரும் ஆமா அழுதார். அழுது கண்ணீர் விட்டார். கண்ணீர் எப்போ வரும்? அழுது கண்ணீர் விட்டார். அழுது கண்ணீர் விட்டுட்டு பரவாயில்ல நம்ம எல்லாரும் அழுகிறோம். சில துக்க வீட்டில் போயிட்டு இது பண்ணுற மாதிரி எல்லாரும் அழுத பரவாயில்ல, கத்த இருக்கிறா, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம் அப்படின்னு போல. அவர் எங்கே? அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காட்டினார்கள், கல்லை புரட்ட சொன்னார். சொல்லி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆவியிலே துயரப்பட்டு கலங்கி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு சொல்றார், லாசருவே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிற விஷயம், அவர் அழுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக துயரப்படுகள் மாத்திரமல்ல, துக்கப்படுகள் மாத்திரமல்ல, அருமலே அந்த நிலைமையை மாற்றி ஒரு பெரிய மாற்ற முடியாத மாறாத ஒரு ஈடுகட்டக்கூடிய ஒரு பெரிய லாபகரமான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமலே ஏதோ மரித்து விட்டார், போயிடுச்சு, முடிச்சு, இனிமே பார்த்துக்கிடுவோம், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், அப்படி அல்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க கண்ணீரை காண்கிற தேவன், கண்டு துயரப்படுகிற தேவன், கலங்குகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் சில பிள்ளைகள் சில கஷ்டத்தில், சில பிரச்சனையில், சில இதில் பண்ணிட்டா பெத்த தாய் தகப்பன்னு துடிப்பாங்க, ஐயோ ஐயோமாங்க. அப்போ அந்த பிள்ளை போய் சொல்லும், இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் அழாதுங்க, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டார். கண்டவர் கலங்கினார். கலங்கினவர் அழுது கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டவர் அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு முதல் செய்தியாக சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீரை யாரு காணாவிட்டாலும் உங்களை உண்டாக்கினேன், உங்களுக்காய் பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்த இயேசு காண்கிறவராயிருக்கிறார். கண்டு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் கலங்கி, அவர் துயரமடைந்து, அவர் உங்களோடு கூட அழுது அந்த அழுகையை களிப்பாக மாற்றுவதற்கு அவர் லாசருவே வெளியே வா என்றார். அந்த ஜெபத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. லாசருவே வெளியே வா என்பதற்கு முன்பதாக அவர் ஜெபித்த ஜெபத்தை பாருங்க. அங்கேயும் ஒரு ஊக்கமான, உருக்கமான, பாரமான ஒரு காரியத்தை பார்க்கும். அதனால தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரசுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை, ஏன்னா அவர் காண்கிற தேவன், கண்ணீர் விடுகிறவர், கலங்குற. உங்களுக்காக பெத்த தாயோ தகப்பனோ உற்றாரோ உறவினரோ கலங்க மாட்டாங்க, கல்லா இருந்துருவாங்க. ஆனால் அவர் காண்கிறவர் மாத்திரமல்ல, கண்டு கலங்கி ஒரு பெரிய ரெமடி, அப்பதான் நமக்கு விளங்கும். அதுக்கு ஒரு நிவாரணத்தை உயிருள்ளவனாக அவர்கள் முன்பதாக நிறுத்தினார். 45 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது 11:45 என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பார்த்தீங்களா? யூதர்கள் முதல்ல அழுதார்கள். அந்த யூதர்களில் அநேகர் இந்த அற்புத காரியத்தை பார்த்து அழுதவர்கள் தேவனிடத்தில் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். உங்கள் நிமித்தம் அநேகருக்கு விசுவாசம் பெறுகிற அளவுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறமாக எருசலேம் பட்டணத்திற்காக அவர் அழுதார். லூக்கா 19 அதிகாரத்தில் 41 வசனம் முதல் 44 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். லூக்கா 19 அதிகாரம் 41 முதல் 44 வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். போதும், நீங்கள் குறிக்கிறவங்க 44 வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளலாம். அருமலை அங்கே 42 வசனம் காரியம். 41 வாசிக்கிறோம். அவர் சமீபமாய் வந்தபோது
அதுக்கு முன்பதாக குருத்தோலை ஞாயிறின் சம்பவம் வாசிக்கப்படுகிறீங்க. அதுக்கு முன்பதாக அவர் தாவீதின் ராஜாவுக்கு ஓசனா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படி சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 39ஆம் வசனத்திலும் 40ஆம் வசனத்தையும் இப்படி வாசிக்கிறோம். ம் ஆ ம் ம் ஆ ம் ஆ ம் ஆமென். ஒரு பெரிய மகிமையான காரியம் நடந்தது. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா ஓசனா ஓசனான்னு சொல்லி, கழுதையின் மேலும் கழுதையின் மறியின் மேலும் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி பாலகரும் வாலிபரும் பெரியவர்களும் முதியவர்களும் ஆர்ப்பரித்து கடந்து வந்தார்கள். அதை கேட்டு சகிக்க மாட்டாதவர்கள் சொன்னாங்க, அவங்க அதட்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடாதிருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும். இதுதான் துதிக்கிற காரியம், ஆராதிக்கிற காரியம். இன்னைக்கு நம்ம கூப்பிடலைன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு ஆசீர்வாதம், மகிமை, கிருபை. அப்படி வந்த பிற்பாடு அந்த பட்டணத்தை பார்க்கிறார், எருசலேம் தேவாலயத்தையும். எருசலேம் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அது கள்ளர் குகையாக, வியாபார ஸ்தலமாக, ஆதாய நோக்கத்தோடு ஆராதிப்பதற்கும் பக்தி பரிசுத்தம் தெய்வீகம் உருவாவதற்கு மாறாக என்ன நடந்துச்சு. இன்னைக்கும் அநேகர் இயேசுவை ஏன் பின்பற்றுகள் என்று கேட்டால், எப்படியாவது உலகத்தில் பெரிய ஆளாக மாறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், பல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், பல விதமான அனுகூல ஆதாரம் கிடைக்கும், நான் அப்படி ஓஹோன்னு வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறத பார்த்து தான் பரிதாபப்படுறார். அவங்க வாழ்க்கையில் அவங்க கண்ணீர் விடுவாங்கன்னு சொல்லி இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொரிந்தியர் சபைக்கு பவுல் சொல்றார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் மற்ற எல்லா மனுஷர்களை பார்க்கல நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பரிதபிக்கப்படத்தக்க வேதனைக்குரியவர்களாக இருப்பீங்க. அந்த வசனத்தை நான் அழுத்தமாக சொல்கிறேன். பரலோகத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவன் சித்தத்துக்கு என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றாம மனுஷீகமாய் மாம்சீகமாய் இவ்வுலக காரியத்துக்காக ஆண்டவரை ஆராதிப்போமானால், நம்புவோமானால், அல்லது பல காரியத்தை செய்வோமானால், மற்ற பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க, அக்கிரமக்கார, அநியாயக்கார, துன்மார்க்கார, ரவுடி, அப்படி இப்படி சொல்றவங்கள, அவங்கள விட நம்ம கண்ணீர் அதிகமாக இருக்குமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அவன் இந்த உலகத்தையாவது தாறுமாற துன்மார்க்கமாக என்ஜாய் பண்ணிட்டு போறான். நம்ம அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் 2ஆம் கட்ட நிலைமையில நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கும். அவன் போற நரகத்துக்கு அவனுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். அப்போ அங்க நித்திய கண்ணீர், நித்திய வேதனை. அதனால்தான் அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து, அந்த நகரத்துக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுது என்ன சொன்னார் பாருங்க, 42ஆம் வசனத்துல. என்ன வாசிக்கிற? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும், இப்ப இப்படி வாசிக்கணும், எனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் சமாதானத்துக்கு, என் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் அறிந்திருந்தால் நலமா இருக்கும். இப்பொழுதே மனம் திரும்பணும், உங்க கண்ணீர் துடைக்கப்படணும், உங்க வேதனை மாற்றப்படணும். அப்படின்னா உண்மையாக எருசலேம் தேவாலயத்தை போல, எருசலேம் பட்டணத்தை போல அருமலை சம்பாதிக்கிறதுல, வாங்குறதுல, விற்கிறதுல, பெருகிறதுல, பல காரியத்துல கவனம் செலுத்துறாங்க. தேவனுக்கு பயப்படுறதையும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும், தேவனுக்கு நடுங்கி தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர்கள் காரியங்களை, காலங்களை செலவழிக்கவில்லை. ஆலயத்துக்கு போனதே ஆதாயத்துக்காக போனாங்க. எத்தனை பேர் அப்படி வர்றீங்களே எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஆண்டவுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா ஏன் கண்ணீர் விட்டார்னா, இவங்க நிரந்தரமா கண்ணீரின் பள்ளத்தாக்கில் எழுச்சி போறாங்க, பிரவேசிக்க போறாங்களே என்று சொல்லி ஏக்கத்தோட அவர் சொன்னார். 42ஆம் வசனத்துல, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் அது உனக்கு நலமாயிருக்கும். இப்ப நீங்க மனம் திரும்பினா, குணப்பட்டா, அர்ப்பணிச்சா உங்க கண்ணீர் துடைக்கப்படும். 3வது கர்சவனைக்கு போறோம். லூக்காளர் சுவிசேஷத்தில் அருமலை மத்தேயு சுவிசேஷம் 26ல் 36 முதல் 39 வரைக்கும், கொஞ்சம் வேகமா. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம்
36 முதல் 39 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 39 வரைக்கும் தான் அங்கே வாசிக்கிறோம். அருமனிலே 38வது வசனத்தில், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, அப்படி அழுகை பாருங்க, முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லி அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்தார். வேர்வை நாளங்கள் வழியே ரத்தம் என்ன செய்ததான், பீரிட்டு வந்ததாம். அப்போ எவ்வளவு வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த வருஷத்தில் 38 எழுதியிருக்கிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும். 37 துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இங்கே அவருடைய வேதனை தாங்கொன்னா வேதனை. அதான் ஒரு பாட்டு இருக்குது, ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, அந்த பாட்டில் தான் வருகிறது அடிகள் எல்லாம். அருமையிலே, தாங்கொன்னா வேதனை, தன் முழு சரீரம் எவ்வளவு முழு சக்தியும் பிரவேகித்து எப்படி கதற முடியுமோ, எப்படி வியாகுலப்பட முடியுமோ, எப்படி வேதனைப்பட முடியுமோ, எப்படி, அதாங்க 37 கடைசியில் வாசிக்கிறோம், துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38 துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38 அங்கே வாசிக்கிறோம், துக்கம் கொண்டு இருக்கிறது. எது? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. 39 முகங்குப்புற விழுந்து, எவ்வளவு கதறி கண்ணீர் விட்டு அபயமிட்டு ஓலமிட்டு கதறணுமோ, யாருக்காக? அகில உலகத்தின் சகல ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு. முதலாவது லாசருவுக்காக, இரண்டாவது எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தின் மக்களுக்காக, மூன்றாவது அகில உலக யோவான் சான்றோன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கு மாம்சதேகம் உள்ள யாவருக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர். இப்ப இங்க சொல்லுகிறேன், இத்தனை பாடுகளை பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதது எதற்காக? உங்களுடைய என்னுடைய, பேச மாட்டேங்கிறீங்க, கண்ணீரை துடைக்க, கண்ணீரை நிரந்தரமாய் மாற்ற, அதற்காகத்தான் இயேசு கண்ணீர் விட்டார். அதற்காகத்தான் இயேசு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் என்று சொல்லி எருசலேமை பார்த்து அழுதார், தேவாலயத்தை பார்த்து அழுதார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவாலயமாய் இருக்கிறோம், சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்மை பார்த்து இயேசு அழுகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? ஆனந்திக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? மூன்றாவது, சகல ஜனங்களுக்காக, அகில உலகத்துக்காக துக்கப்படவும் வியாகுலப்படவும் வேதனைப்படவும் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம், அழுதே சாகிற மாதிரி அப்படியே கெத்செமனேயின் ஜெபம் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் தேவாலயமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை ஏற்றுக்கொண்டு நீ மனம் திரும்புவாயானால் அது உனக்கு எப்படி இருக்கும்? அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாரே, இந்த வரைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் மனம் திரும்பலைன்னா, நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படலைன்னா, நீங்களும் நானும் தாறுபாற வாழணும்னா, இந்த வரைக்கும் அவர் கண்ணீர் வேதனை தான். நம்ம நினைக்கிறோம், பிறந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், இரத்த சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், பலியானார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்துட்டாரு, முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன செய்கிறாரு?
பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீரோட கண்ணீரோட வேதனையோட வியாகுலத்தோட பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு. உங்கள் மீது என் மீது வைத்த அன்பு வைத்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. அவர் யார் யாருக்கெல்லாம் அழுதாருன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். ஆதியாகமம் 21:16. ஆதியாகமம் 21:16. இன்னொருத்தல் அருமையிலே 1 சாமுவேல் 1:8 முதல் 10 வரைக்கும் கொஞ்சம் மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு போதும் வாசிக்கிறோம். அருமலே தேவன் அவளுடைய சத்தத்தை என்ன செய்தாராம்? கேட்டார். வாசித்து பாருங்க அந்த 16 வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. போதும். அங்கே வாசிக்கிற ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ என்ன செய்யாதே, பயப்படாதே அப்படி சொல்றது பார்க்கிறோம். 16 வசனத்தை திரும்ப வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு என்ன செய்தாள்? அழுதாள். 17 ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்போ ஆகார் அழுதாள், கண்ணீர் விட்டு அழுதாள். அழுது அவருடைய சத்தத்தை தேவன் என்ன செய்தாரே? கேட்டார். இந்த ஆகார் தான் ஆண்டவருக்கு பெயர் வைத்திருந்தார். என்னை காண்கிறவரை நான் என்ன செய்கிறேன்? கண்டேன் என்று சொல்லி லகாய் ரோயி என்று சொல்லி பெயர் விட்டார். வாசித்து பாருங்க 16 அதிகாரத்தில் அருமையிலே 13 வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். போதும். இங்க வாசிக்கிறோம், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை, நான் இப்போ இந்த வார்த்தை எப்படி சொல்ல, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய வேதனையை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலையை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். 21 அதிகாரத்தில் அவள் சத்தமிட்டு அழுத பொழுது, ஆகாரே பயப்படாதே, உன் சத்தத்தை மட்டும் இல்லை என்ன சொல்லிக்குது, உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அந்த பிள்ளை இப்போ ஒரு பச்சை பிள்ளை அழுகிறத ரொம்ப பசி கொடுமையிலையோ அல்லது வயிற்று வலியிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை கத்தி அழுதா பெத்த தாய் என்ன செய்ய முடியாது. இப்போ உள்ள தாயெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி கிடைக்கலையே, இங்கே வாயா நீ பார்த்துக்க அப்படின்னு போயிடுவாங்க. என் தாயை குறித்து நான் சொல்கிறேன். என்னுடைய தாய் எல்லாருக்கும் தெரியும். நான் வயிற்று வலினால் மாதத்தில் 2 or 3 தடவை ஒரு சூரிக்கத்தியை கொண்டு வயிற்றில் குத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே துடியாக துடிப்பேன். நான் துடிச்சு ஐயா அம்மா கத்துறத எங்கள் அம்மா சகிக்க முடியாமல் அவங்க சாக போனாங்க. எங்கள் அம்மா அந்த சத்தத்தையும் என்னுடைய துடிப்பையும் என்னுடைய வேதனையை காலை கையை உதறி ஐயோ அப்பான்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படி கூக்குரலிடும் பொழுது என் தாய் அவங்க இருக்கும்போதே சொல்லியிருக்கேங்க சாக போயிருக்கிறாங்க. அதுதான் தாய் அன்பு. அந்த தாய் கைவிட்டாலும் நான் நினைச்ச மாட்டேன், அந்த தாய் மறந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன். ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, அந்த ஆகாருடைய சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, துடித்து கதறுகிற பிள்ளையின் சத்தத்தை கேட்டனர்.
அதுதான் முன்னாடியே பார்க்கிறோம். என்னை காண்பவரை நான் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி லகாயிரையும் சொன்னார். 1 சாமுவேல் புத்தகத்தில் அந்த அன்னாள் பிள்ளைக்காக மனங்கசந்து அழுதாள். 8 முதல் 10 வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 8 முதல் 10 வசனம். அழுதாள். அவளுடைய அழுகையும் கண்ணீரை கர்த்தர் என்ன செய்தார், கேட்டார். கேட்டு அவளுக்கு அவளுடைய துக்கத்தை, அவளுடைய வேதனையை, அவளுடைய வியாகுலத்தை மாற்றி ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். பின்னாடி தேவாலயத்தில் போய் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்மலாம் சில ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணுவோம். கிடச்சிச்சுன்னா அப்புறம் ஆண்டவர் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், போதகர் வேண்டாம், அப்படி போயிடுவோம். ஆனால் அன்னாளை பொறுத்து பார்க்கிறோம். அவள் தேவ சமூகத்தில் போய் இதே உடைய சந்நிதியிலே நான் உங்களை நோக்கி கதறினேன், கண்ணீர் விட்டேன், கூப்பிட்டேன், கேட்டேன். நான் கேட்டுக்கொண்டபடியே நீ என்ன செஞ்சிரு, எனக்கு கொடுத்தேன். அப்போ தான் நிரந்தரமாக நம்ம கண்ணீர் துடைக்கப்படும். காரியத்துக்கு காலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலில் ஏற்றி உதச்சிட்டு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. லேலுயா. கண்ணீர் விட்டு அழுதாள். அழுது அவளுடைய கண்ணீரை கேட்டார் கர்த்தர். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவளுடைய நிந்தை என்ன செய்துட்டு, வாக்குத்தத்தம் அதுதான், கண்ணீரை தொலைத்து உங்களுடைய நிந்தையை முற்றிலும் என்ன செய்வார். அப்போ அவளுடைய காரியத்தில் அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா எசேக்கியான்னு ஒரு ராஜாவை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5-6 வசனங்களில் அவனுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து குறித்து கொள்ளுங்க. அங்கே போனால் அவன் சாக போகிறான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டான். ஐயோ சாக போறேன்னு சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி என்ன செய்தானா, அழுது கண்ணீர் விட்டான். கண்ணீர் விட்ட பொழுது நீங்க வாசிச்சு பாருங்க 5-6 வசனத்தை மட்டும். என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு பதிலா ரொம்ப அருமையா சொல்லி. இதில் யாருக்கோ பைபிளில் சொல்லிக்க நினைக்காதுங்க. விசுவாசிகள் நிறைய பேர் அப்படித்தான். ஏதோ பிரசங்கம் பண்ணுறார், ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி பாசு பேசுகிறாரு. நம்ம ஆடியன்ஸ் மாதிரி என்ன செய்கிறோம், உட்காந்து கேட்குறோம். வாழ்த்துக்கு ஒரு கைத்தட்டு, இல்லைன்னா வேறு நிறுத்தனா ஒரு கை உயர்த்து, இப்படி போகிறோன்னு சொல்லி ஆராதனையில் வந்தீங்கன்னா ஒரு பலனை ஒரு நாள் அனுபவிக்க மாட்டீங்க. எசேக்கியாவுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறார் கர்த்தர். மறுபடி வாசிங்க இந்த வசனத்தை. நீ திரும்பி போய் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்ற உன் கண்ணீரை கண்டு கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. கண்ணீரை கண்டேன், உனக்கு நிவாரணத்தை உண்டாக்கி இருக்கிறேன், உயிரை கொடுத்துருக்கிறேன், 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறேன். உன்னையும் உனக்கும் உன் ஜனத்துக்கு நான் என்னவா இருப்பேன், ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் சொல்றாருங்க. எசேக்கியாவுக்கு இல்லை, இங்க இருக்கிற சுகத்திக்கு சொல்றாரு, ஜோதி பிறகு சொல்றாரு, உங்க பேரை போட்டுக்கோங்க எசேக்கியாங்கிற இடத்துல. உங்களுடைய அனுபவத்தை கர்த்தர் காண்கிற தேவன். அல்லேலூயா. இன்னும் யாத்திரா புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா நேரம் இல்லை. 2ஆம் அதிகாரத்தில், யாத்திராம 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம். அருமல்லே அங்கே வாசி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர்கள் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா மோசே கர்த்தர் பிடிச்சிட்டார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டார், அறிந்தார், இறங்கினார், ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இறங்காமல் இருப்பாரா? எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு தெரியும். முர்தகாய் அருமலை எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி பாருங்க. எஸ்தர் 4:3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். போதும்,
நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ள, எனக்கு டைம் இல்லை. அங்கே அதை அறிவித்தார்கள். அவளும் ராஜவஸ்திரத்தை துறந்து அவளும் அவளுடைய தாதிமார்களும் வெளிமுற்றத்தில் என்ன செய்தார்கள்? ரெட்டொடுத்து உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். 8:3 வாசி பாருங்க. 8வது அதிகாரம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகானியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்த யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். போதும். அழுது கதறி முகப்புற விழுந்து ஜெபம் பண்ண. 9வது அதிகாரம் போறீங்கன்னா காரியம் மாறுதலாய் முடியுது. அல்லேலூயா. அந்த மொத்த ஜனங்களுடைய கூக்கர்லையும் கண்ணீரை கண்ட தேவன் யார் எதை வெட்டினானோ அதே குழியில் அவன் விழும்படி கர்த்தர் செய்தார். யாருக்கு தூக்கு மரத்தை செய்தானோ தூக்கு மரத்தை செய்தவன் அவனும் அவன் குடும்பமும் அழிந்தது. துக்கமும் சஞ்சலமும் வேதனையும் இருந்த அதே சூசான் நகரம் பிற்பாடு கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் செய்தது உண்டானது. அருமையானவர்களே, அல்லேலூயா. உடைய கண்ணீரை காண்கிறவர், ஆதரவாயிருக்கிறவர் அப்படியே விடமாட்டார். உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலை வந்ததோ அதை தலைகளாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பேதுரு மனங்கசந்து அழுதான்னு பார்க்க முடியும். மார்க் 17 அதிகாரம் 72வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். மார்க் 17 72வது வசனம் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சாரி, லூக்கா 22:62 படிங்க. லூக்கா 22:62 இல்லையா? 61-62 வாசி. ம் 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 ஆமென். இப்போ பேதுரு குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ரொம்ப முந்திரி கொட்டையாக இருந்தவ பாசம் உள்ளவு தான். ஆனாலும் ஒரு சாதாரண பெண்ணுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? சபித்தான், சத்தியம் பண்ணான், மறுதளிச்சான். எனக்கு அவருக்கு சம்பந்தமே. இப்படி தான் சில சூழ்நிலையில் நம்ம இந்த கண்ணீரும் வெள்ளத்தாக்கில் தள்ளப்பட்டு விடுவோம். அதுக்காக இதை நினைவுபடுத்துகிறேன். சிலதை இப்படி சொன்னால் சரியாக இருக்குமோ, ஆனால் சபித்து சத்தியம் பண்ணி எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு உணர்வுக்குள்ளே வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? மனங்கசந்து அழுதான். அதனால மீட்கப்பட்டான். யூதாஸ் காரியத்து மனங்கசந்து அளவில்லை, தன் குற்றத்தை உணரலை, அதனால ஆண்டு கொண்டு செத்தான். அல்லேலூயா. என்னையா ஒருவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, இன்னொருவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு யோசித்தா, நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் உணர்ந்து மனங்கசந்து அழுது அறிக்கையிடுவோமானால் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர். லூக்கால சுற்றி நினைக்கிறேன் 7வது அதிகாரம் 8வது வசனம் வாசி பாருங்க. லூக்கா 7:8. லூக்கா 7:8 வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற கண்ணீரும் அழுகையும் இல்லைன்னு தேய்ச்சிட்டீங்க போல. வாசிங்க. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 7வது வசனம் வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமா, இப்போ பெரிய ஆளு அருமையிலே அவன் ஆண்டவர் சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி இந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் இறங்கினார் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஒற்றைக்கு ஒரு மனுஷன் யாராயிருந்தாலும் சரி தன் குற்றங்களை பாவங்களை மீறுதலையும் உணர்ந்து தேவ சமூகத்தில் வந்து மனம் கஷ்டத்தை இவங்க சொல்கிறான் பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்தனாக எண்ணவில்லை, ஒருவர்
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். ஏன் அப்படின்னு சொன்னால், இவ பெரிய நபராக இருந்தாலும் பிரதானமான ஆளாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கதறி மனம் கசந்து ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். கீழே வாசிக்கிறோம், அருமையிலே 10வது வசனம், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டு அதுக்கு முந்தி பார்க்கிறோம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை அனுச்சல நம்ம கண்ணீர் துடைக்கப்பட வேணும். தனிப்பட்ட நபருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேணுமானால் என் தேவன் என் கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ளவர், இது அவரால் தான் முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்பணும். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், இப்போ 9வது வசனத்தில், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீர் துடைக்கப்படாத காரணம் இதெல்லாம் ஆண்டவரால் முடியுமா, ஆண்டவர் செய்வாரா, இது முடியுமா முடியாதா, கூடாதான்னு காலமெல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்போம். இல்லை, பூரணமாய் ஆண்டவரை விசுவாசித்தீர்களானால் நிச்சயமா. அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. அங்கே மகதலேனா மரியாளை குறித்து பார்க்கிறோம். அவள் இயேசு உயிர்த்தெழுந்து போய்விட்டார், கல்லறை திறந்து கிடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனாலும் அங்கே நின்று என்ன செஞ்சா, அழுதுகிட்டு இருந்தான். அப்போ தூதர்கள் அவர்களை பார்த்து கேட்டாங்க, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவன் மேலும் அழுது கொண்டு இருந்தான். உயிர்த்தெழுந்து இயேசு பின்னாடி நின்றார். இன்னைக்கு நம்மெல்லாம் அவிசுவாசத்தினால தான் அழுதுகிட்டு இருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத ஏதாவது காரியம் இருக்கா, மாற்ற முடியாத ஏதாவது இருக்கா? அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும். அவர் உண்மையாய் ஆராதிச்சீங்கன்னா உங்க சூழ்நிலையை தலைகளா மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனாலும் அழுதுகிட்டு இருக்கிறோமே, வேற வேற நிவாரணம் தேடிக்கிட்டு இருக்கிறோமே, வேற வேற காரியத்தை யோசித்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே, காரணம் அவிசுவாசம். 14-15 வாசி பாருங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. அங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அவ திரும்பி ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். அப்பாவும் அவர் இது உயிர்த்ததுனால நான் வழக்கமாக பிரசவம் பண்ணிக்க உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. அப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தா சொன்னபடி உயிர்த்தெழுந்து என் பக்கத்தில் நிற்கிறான்னு அவளுக்கு நினைச்சல. அந்த மனக்கண் திறக்கப்படவில்லை, அந்த விசுவாசம் வரல, அந்த நம்பிக்கை வரல. அவரை உயிருள்ள தெய்வத்தை ஒரு களவாணி மனுஷனா பார்க்கிறார். அப்படிதானே அதனுடைய வேலை. ஒரு களவை திருடனா பார்க்கிறான். மனுஷனை மரத்தை போல பார்த்தது போல உயிரோடு இருக்கிற சச்சுரமான தெய்வத்தை இன்னைக்கு நம்ம கண்ணீர் துடைக்கப்படாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, நாம் ஆண்டவரால் ஆகாது ஒண்ணுமே, எல்லாம் அவரால் ஆகும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார், இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும் அப்படின்னு பூர்ணமா நீங்க விசுவாசத்தால் நம்பினா உங்க கண்ணீரின் அனுபவம் மாற்றப்படும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 27-28 வாசி பாருங்க. லூக்கா 23:27-28. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திலே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். போதும். இப்போ எனக்காக இயேசுவுக்காக பரிதாபப்பட்டு நீங்கள் அழ வேண்டாம், மற்றவர்களுக்காக அழ வேண்டாம். உனக்கு சரியான விசுவாசம் இல்லையே, சரியான நம்பிக்கை இல்லையே, நீ ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவர் என்கிற உறுதி உன்னிடத்தில் இல்லாதனால அதனால இப்போ யாருக்காக அழணும்? ஆண்டவரே எனக்கு நல்ல உண்மையான விசுவாசத்தை தான், நீர் உயிருள்ள தெய்வம் தான், நீர் தான் தெய்வம், உம்மை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், 1 யோவான் 5:20 புத்தியும் அறிவையும் அவர் தான் தெய்வம், அவரை தவிர வேற ஒருவர். எனக்காக பாடுபட்டவரும் இரத்த சிந்தினவரும் மரித்தவரும் உயிர்த்தவரும் உயிரோடு இருக்கிற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவரும் திரும்பி வந்து சேர்த்துக்கொள்ள போறவரும் அவர் ஒருவரே. அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா
விசுவாசம் இருந்தா எதை குறித்து மறலவும் மாட்டோம், மயங்கவும் மாட்டோம், கலகவும் மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, வீணா அழாத, எனக்கா நீ என்ன செய்யாத, பெரிய நடிப்பு மாதிரி நடிச்சு அழாத. இந்த அழுகைங்கிற இடத்துல எடுத்து எனக்கு சமயத்தை பார்த்துட்டு வேகமாக போயிட்டேன். சிலர் பல்வேறு விதமாக அழுவாங்க. சில சின்ன பிள்ளைங்க சாறு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாரோட சொன்னதை கோவிச்சுக்கிடாது. அதுக்கு ஏதாவது வேணும்னா ஊன்னு அடித்து புரண்டு அப்படி தரையில் புரண்டு உருண்டா கொடுத்துருவோம். உடனே அந்த அழுகை என்ன செஞ்சிடும், தப்புன்னு நின்றுடும். அவன் கொடுக்கலைன்னா சரி, அப்படி தாத்தா கொடுக்கலைன்னா அப்பா அம்மாட்ட எப்படி டைலாக் பண்ண முடியும், அப்படி ஒரு அழுகை. அதை உலகத்தை சொல்கிறாங்க நீலி கண்ணின்னு சொல்லுவாங்க. அழுகிற மாதிரி அழுவாங்க, அழமாட்டாங்க. கண்ணீர் விடுற மாதிரி கண்ணீர் வரும், அது உண்மையான கண்ணீராக இருக்காது. அன்பானவளே, நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு தான் பேசுகிறேன், எனக்கு தான் பேசுகிறேன். நான் வேதமணி பேசலை, ஆண்டவர் பேசுகிறார். நீ உண்மையாக கேட்டு உன் விசுவாசம் சரியாகும்படி அழ வேண்டும் சொல்றார். உன் நம்பிக்கை சரியாகணும், அதுக்காக நீ அழு. உன்னுடைய பக்தி, பரிசுத்தம், பயபக்தி, ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் சரியில்லை, அதுக்காக அழு. ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் சரியில்லை, இன்று இயேசு வருவாரானால் என் நிலைமை என்ன ஆகும், அழு. எனக்காக நீ அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுகள் சொல்றேன். இதுவரைக்கும் கண்ணீரை துடைப்பான்னு சொன்னேன், யார் யார் கண்ணீரை துடைப்பான்னு சொன்னேன். இப்போ நீ அழ வேண்டாம், உனக்காக நீ அழு. உனக்காகனா சோத்துக்காக, வீட்டுக்காக, வேலைக்காக, மற்ற காரியத்துக்காக நினைச்சக்கூடாது, அழவே கூடாது. எதுக்காக அழணும்? ஆண்டவர் உயிருள்ள தெய்வம்னு இன்னும் எனக்கு நம்பிக்கை வரலையே. எனக்காகத்தான் பாடுபட்டார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் எனக்கு இருக்கிறது நம்பிக்கை எனக்கு வரலையே அப்படின்னு அழணும், அழணும், அழணும். அந்த அழுகையும் கர்த்தர் மாற்றுவார், களிப்பாக மாற்றுவார். உனக்காக உன் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? எசேக்கியேல் சொல்றார் பாருங்க, 24 அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். எசேக்கியேல் 26 ம் 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 ஆ ம் 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 17ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அலறாமல் பெருமூச்சு விடு. 17 இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். போதும். சிலர் வேலையே இளவு கொண்டாடுற வேலை தான், எங்கே போனாலும் இளவு தான். என்ன பாச இன்னைக்கு வேத விதமாக வெறி ஆயிட்டாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏசு சீக்கிரம் வரப்போகிறாங்க. பேருக்கு சர்ச்சில் வந்து உட்காந்து பிரயோஜனம் இல்லைங்க. இல்லையா? நம்ம வாட்டுக்கு வந்து நம்ம வாட்டுக்கு போகிறதுல அர்த்தமே இல்லை. அந்த 16 வருஷத்து திரும்ப வாசிச்சு பாருங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம், இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையின் மேல் கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய். மிச்சத்தை வீட்டு போய் படித்துக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். ஆண்டவர் அழ வேண்டான்னு சொன்னார். 23ஆம் வசனத்தை பாருங்க. அதிலே 23ஆம் வசனம், உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் ஆளாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். இப்போங்க மனம் திரும்புகிற காரியத்தை சொல்கிறேன். இவ்வளவு பிரசங்க கேட்டோம், ஒரு இம்மி கூட அசையாதபடி போவீங்கன்னா நிரந்தரமாக அழுதுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப. ஆண்டவர் தான் தெய்வம். இவ்வளவு காலம் ஆலயத்துக்கு வர்றோம், இயேசு தான் உயிருள்ளவர், அவர் தான் எனக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணார், திரும்ப வருவார்.
என்கிற நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லைங்க. அப்பம் விட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இப்போ நம்ம கிளை சபைகளெல்லாம் சில சபையை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு சில சபையிலெல்லாம் அப்பமுக்கு ஆராய்ச்சி நிறுத்தி இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? பேருக்கு கடமைக்கு எடுத்து பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதுங்க. ஊரோட ஒத்து போகிற மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வரலைன்னா, நம்ம ஆலயத்தில் பாடலைனா, துதிக்கலைனா, என்ன போல் பிரசங்கம் பண்ணலைனா ஒரு மாதிரி நினச்சிக்கிடுவாங்கன்னு யோசித்து வராதுங்க. அல்லேலூயா. பாஸ் என்ன மக்களை பூரா விரட்டலாம் நினச்சாரு. நான் சொல்கிறது சரியாக நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியாக இருக்குமானா நம்முடைய கண்ணீர் நிரந்தரமாக துடைக்கப்படும். எனக்கு சமயம் முடிந்து விட்டது. அதிகமாக ஓவர் டேப் போயிட்டு வெளிப்படுத்தல் 17:7 17:7 வாசிக்கிறோம். 21:4 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்களேன். ம் 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 போதும். நீ 17 இடத்த முழுமையாக 1 வசனத்திலிருந்து வாசிக்கணும். யார் கண்ணீரை துடைப்பார்? வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கிறோம். அவர் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. போதும் போதும், அது அவ்வளவுதான். அங்க என்னென்னலாம் இல்லைன்னு இருக்குது? கண்ணீர் யாவையும் துடைப்பார். அடுத்து என்ன இல்லை? மரணம் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையோ சொல்லுங்க. மரணம் இல்லைன்னா நான் முதல்ல சொல்றேன், சரீர மரணம் இல்லை, 2ஆம் மரணமா இருக்கிற நரகத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அலையிலையோ சொல்லுங்க. மரணமும் இல்லை. அப்புறம் இப்ப துக்கம் இருக்கா? துக்கத்தோடு இருக்கிறவங்களாம் கை தூக்க முடியாது. துக்கம் இல்லை என் வாழ்க்கையில. வீட்டுக்கு போனால் துக்கம் கிடையாது, சபைக்கு வந்தால் துக்கம் கிடையாது, வேலைக்கு போனால் துக்கம் கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் துக்கம் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் துக்கம் கிடையாது. எனக்கு எங்கேயும் துக்கம் இல்லை, துக்கம் சந்தோஷமாய் மாறிடுச்சு அப்படி சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. 3வது அலறலும் இல்லைன்னா, இது நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அலறிக்கிட்டே இருப்பாங்க. நேரம் இல்லை, இல்லைன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப வியாக்கியானங்கள் இருக்கு. அலறல் இல்லாதவங்க ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அடுத்து வருத்தம் இல்லாதவங்க எப்படி பாஷை நாங்கள் சொல்ல முடியும்? நாங்கள் வருத்தத்தோடு சாப்பிட்றோம். வருத்தத்தோடு அப்படி தானே? சில வீட்டை பார்த்தீங்கன்னா, சில வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்கள்ட்ட பிரச்சனையை உருவாக்கணும்னா அந்த சாப்பாடை போட்டுக்கிட்டு தான், சாப்பாடை போட்டுக்கிட்டு தான் எல்லா வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் வேதனையும் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இவர் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி. நிறைய குடும்பத்தில், விசுவாச குடும்பத்தில்தான் அப்படி நடக்குது. சாப்பிட்டு முடிச்சு உட்காரும் போது கேட்போம்னா அவர் இருக்க மாட்டார்ல, இந்த அம்மா இருக்காதுல்ல, இந்த ஐயா மாமனார் மாமியார் இருக்க மாட்டாங்கல்ல, அப்படி. அப்போ அதுதான் வேணும். இங்கே வருத்தமும் இல்லை. எத்தனை பேருக்கு வருத்தம் இல்லை? மத்திய 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரசுக்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்கள் கண்ணீரை வருத்தத்தை வேதனையை மாற்றுவேன்னு சொன்னார். அப்புறம் போதும், முந்தினவைகள் பழைய அப்படிங்கிற எல்லாம் 2:5-17 சொல்லப்பட்டது எல்லாம் புதிதாயின. பிரைஸ் முழங்கல் படிடும். உடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். யார் யாருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறவன். இயேசு நமக்காக கண்ணீர் விட்டார், வியாகுலப்பட்டார், வேதனைப்பட்டார், துயரப்பட்டார், அங்கலாய்த்தார். அதற்காகத்தான் அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது. கடைசி சொட்டு இரத்த வரையில பூமியில சிந்தினார். நமக்காக ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக பலியானார். அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி ஜெயித்து எழுப்பி வந்தார். எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுக்கு எனக்கும் ஜெய வாழ்க்கையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த அருமையான செய்திக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்படியாக நாமே கொஞ்சம் அலசி பார்ப்போம். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன். அருளே, ஏன் அப்படி சொன்னால், ஒரு தனி மனிதனுக்காக, தனி பட்டணத்துக்காக, அகில உலகத்துக்காக கண்ணீரோடு வியாகுலத்தோடு வேதனையோடு இருந்த தெய்வம் யார் யாருடைய கண்ணீரெல்லாம் துடைத்தார் என்று பார்க்கும். கடைசியாக
விசுவாசமுள்ள ஒரு மனுஷன் கலங்க மாட்டான், கண்ணீர் விட மாட்டான். அவர்தான் தெய்வம், அவர்தான் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அறிந்திருந்தோமானால், அறிவும் புத்தி இருக்குமானால் கண்ணீர் விட மாட்டோம். ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்கிறோம்.